வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூர் கிளை நூலகம் வாசகர் வட்டம் சார்பாக சிந்தனை சாரலின் 97வது நிகழ்ச்சி. அண்ணாமலை காந்தியின் கடிதங்கள் பற்றி சிறப்புரை ஆற்றினார். திருவெற்றியூர் கிளை நூலக வாசகர் வட்டம் சார்பாக மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை சிந்தனை சாரல் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். இந்த வகையில் அக்டோபர் 2 மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று 11/10/2025 நடைபெற்ற 97வது மாதாந்திர நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் சண்முகனார் பூங்காவில் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புது டெல்லி தேசிய காந்தி அருங்காட்சியக இயக்குனர் அண்ணாமலை காந்தியின் கடிதங்கள் என்ற தலைப்பில் திருவெற்றியூர் நெடுஞ்சாலை சண்முகனார் பூங்கா அருகில் செயல்பட்டு வரும் திருவெற்றியூர் அரசு கிளை நூலகத்தில் சிறப்புரை ஆற்றினார். தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் எர்ணாவூர் செயின்ட் ஆண்டனிஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி தாளாளர் அரிமா முருகேசன் தலைமையில் பள்ளி ஆசிரியைகள் கோகிலாவாணி ராஜ்யலட்சுமியுடன் மாணவன் கெவின் உழவர் என்ற தலைப்பிலும் மாணவி விவேகா புத்தகம் என்ற தலைப்பிலும் பேசினார். இந்நிகழ்ச்சியில் சேவை பிரியா மகளிர் அமைப்பைச் சேர்ந்த மகளிர்கள் காந்தியடிகள் பற்றிய பாடல் பாடினர். மேலும் சேவை பிரியா மகளிர் அமைப்பைச் சேர்ந்த கிறிஸ்டினா காந்தியடிகளின் சிறப்பு பற்றி பேசினார். தொடர்ந்து முகமது அபிருத் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது என்ற திரைப்பட பாடலை பாடினார். நிகழ்ச்சியில் அரிமா துரைராஜ் வரவேற்புரையாற்ற தொழிலதிபர் மதியழகன் சிறப்பு விருந்தினரின் சிறப்புகளை எடுத்துக் கூறினார். துணைத் தலைவர் குரு சுப்பிரமணி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க இறுதியாக பாஸ்கரன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் தேசிய காந்திய அருங்காட்சியகத்தை சேர்ந்தவர்களுடன் பொதுமக்கள், நூலக வாசகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். சிந்தனை சாரல் 97வது மாதாந்திர நிகழ்ச்சியின் விரிவான வீடியோ தொகுப்பு. महात्मा गांधी की जय, महात्मा गांधी की जय, அன்புடைய அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாட புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே
நமது நூலக வாசகர் வட்டத்தின் மூலம் சிந்தனை சாரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நடைபெறுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது இந்த மாதம் 97வது நிகழ்ச்சி. இதன் சிறப்பு என்னன்னா, தமிழ்நாட்டிலே எத்தனோ நூலகங்கள் இருக்குது. ஆனால் எந்த நூலகத்திலையும் இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக 97, 98 அப்படின்ட்டு நூலகம் நிகழ்ச்சி நடந்ததில்லை. நம்ம திருவொற்றியூர் நூலகத்தில் தான் இது நடந்துருது. கூடிய சீக்கிரம் ஜனவரி மாதம் 100வது நிகழ்ச்சி. அதை கண்டிப்பாக நல்ல விரிவாக செய்யலான்னு இருக்கிறோம். அதுக்கும் நீங்கள் எல்லோரும் நண்பர்களோடு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த கூட்டத்துக்கு நமது வாசகர் வட்டத்தின் தலைவர் திரு ND அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாம் கேட்டுக்கிறதுக்கு இணங்க காந்தி காந்தி பிறந்தநாள் 2 அக்டோபர் 2ஆம் தேதி வந்தது. அன்றைக்கி மீட்டிங் வைக்க முடியாதுன்றதுனால இன்றைக்கி வைக்கிறோம். அந்த மீட்டிங்க்கு திரு அண்ணாமலை சார் அவர்கள் நம்ம கேட்டுக்கிறதுக்காக இயக்குனர் தேசிய காந்தி அருங்காட்சியகம் அதனுடைய இயக்குனர் அவர் நம்ம கேட்டிருந்தனால வந்திருக்கிறாரு. அவர் டெல்லியில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு நம்ம நன்றியோடு கூடிய வரவேற்பை அளிக்கிறோம். அடுத்ததாக அவர் கூட அவங்க அமைப்பை சேர்ந்த இங்கே டி நகரில் இருக்க அவங்க அமைப்பு ஒன்று, அதனுடைய நிர்வாகிகளும் அதில் வேலை செய்கிறவங்களும் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கடுத்து நம்ம வாசகர் எப்பவுமே வாசகர்கள் வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணா மேடம் அடுத்தது காந்தியை பற்றி ஒரு பாடல். Vande
வருடங்களுக்கு முன்ன குஜராத்தில் இருக்கிற காந்தி ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு 2 நிமிஷம் பேசுவாங்க. சான்றோரும் அறிவு சார்ந்த பெரியவர்களும் மற்றும் படித்தவர்களும் பெரியவர்களும் கடைசி வரை இருந்து நமக்கு செய்தி வழங்கி கடைசி வரை உதவிகளை செய்து வரும் தோழர்களும் திருவள்ளூர் கிளை உலக வாசகர் மன்றத்தின் சிந்தனைக்காரரில் தமிழ் அமுத பருக தவறாமல் வந்திருக்கும் 97வது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவருக்கும் எனது சிறம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இப்போ ஐயா நிறைய பேச வராரு. காந்திஜியின் கடிதங்கள்னா அவர் எவ்வளோ எழுதியிருக்கிறாரு. அவர் நம்மளுக்கு தெளிவா சொல்லுவாரு, வழக்கமா சொல்லுவாரு. அதை நம்ம கேட்கணும். அதுக்காக நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. இது நான் அதிகமா சொல்ல விரும்பல. ஒரு முறை காந்தி கிட்ட எல்லாரும் ஆயுதம் எடுத்து சண்டை போட்டு கட்சியின்றி ரத்தமின்றி சத்தியத்தின் வழியில அகிம்சை போராட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது பாபுஜின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் என்ற புத்தகத்தை படித்த பொழுது பின்புதான் எனக்கு அகிம்சை வழியில் போராட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்ப அது சொல்லி முடிச்சோன்னா டால்ஸ்டாய் கேட்கிறாங்க, இந்த புத்தகம் எழுதுறதுக்கு தூண்டுகோலா இருந்தது எது அது கேட்க, இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கிறது, அங்கு தமிழகம் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது, அந்த மாநிலத்தில் வள்ளுவன் என்ற ஒரு புலவர் இருக்கிறார். அந்த வள்ளுவன் என்ற திருக்குறள் என்ற புத்தகத்தை படித்த பிறகுதான் அந்த புத்தகத்தையும் உயிர் இனத்தையும் நேசிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அன்பின் பெருமையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்ததுனால்தான் அந்த புத்தகத்தை நான் எழுதினேன் என்று கூறினார். உலகத்திற்கே அன்பையும் அமைதியையும் அகிம்சையும் கற்றுக் கொடுத்த மாபெரும் இனம் தமிழ் இனம் என்று கூறுகிறது. இது நான் எதுக்கு நன்றி சொல்றேன்னா, தினமலர் வாரமலர்ல சென்னையில நடுத்தெரு நாராயணன்றவர் ஜூன் 22, 2025 எழுதுது. நன்றி. அதை படிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்தது நம்ம எல்லாரும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் நம்மளுடைய அது ஒரு தவம் பெயர் வந்தே மாதரம். வந்தே மாதரம்னா எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய தாயை வணங்குகிறோம். எல்லாவற்றுக்கும் தாய்தான் முதல். அதனால் தாயை வணங்குகிறோம். அந்த வந்தே மாதரம் ஒரு காலத்துல வங்காள தேசத்துல அது ஒரு மத கோஷமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த இந்தியா அது கோஷம் அல்ல, அது இந்திய தாயை வணங்கும் கீதம். தேசிய கோஷம் என்பது இந்தியா உறங்கிக் கொண்டிருந்த பொழுது வங்காளத்தை கட்டி எழுப்பதும் அந்த கோஷம் தான். அந்த காலத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் எல்லோரும் அதை கோஷித்தார்கள். இதை எவ்வித நிர்பந்தமும் இன்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான நட்பு என்பதில் எவ்வித நிர்பந்தத்திற்கும் இடம் கிடையாது. இது நம்ம காந்தி நட்பு எழுதியிருக்கிறார். எப்போ எழுதியிருக்கிறார்னா, காந்தியடிகளின் இறுதி சோதனை என்ற புத்தகத்தை தேவ பேரின்பம் என்றவர் எழுதினார். இந்த புத்தகத்தை அதுல காந்தி எழுதின லெட்டரை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு. இது 1947 செப்டம்பர் 7. நன்றி. நம்ம தேவ பேரின்பம் இந்த புத்தகத்தை இது ரெண்டும் சொல்லணும், எனக்கு கேட்டு சொல்ல நினைக்கிறேன். இன்னொன்று முக்கியமாக நம்ம எவ்வளோ பார்க்குறோம், எவ்வளோ போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் காந்தியடிகள் பற்றி எல்லாமே படித்தாலும் அவர் அந்த சபர்மதி இப்போ இருக்கிறவங்களாம் ஒரு சின்ன ஒரு நகராட்சி மன்றமாகட்டும் இல்லை ஒரு மாநகராட்சி ஆகட்டும், அதில் வேலை செய்யறவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆளுநர் மினிஸ்டர் காட்டணும் ஒன்று, எம்எல்ஏ காட்டணும் ஒன்று, எம்சி காட்டணும் ஒன்று, இது போல வந்துருக்குது. ஆனால் காந்தி எவ்வளவு எளிமையாக வந்தாருன்னு 1987 சபர்மதி ஆசிரமம் சென்றிருக்கேன். அங்கு ஒரு சின்ன
பண்ற இடம். காந்தி இங்க இருக்கிறார். அவர் தான் சமைச்சு அவர் தான் சாப்பிடணும். அந்த அரையாணி மனிதர் அந்த இடத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் அவர் மனைவி அவர் எப்படி நேசித்தார் என்பது உலகறிந்த விஷயம். ஆனால் அவர் மனைவி கூட அதிகமாக வாழவில்லை, ஜெயிலில் இருந்தார். இருந்தாலும் அந்த மனைவி அந்த இடத்துல கூட 1.5 கிலோமீட்டருக்கு அவங்க மனைவிக்கு இடம், இதுக்கு இடையில வினோபாய்க்கு இடம். அந்த அளவுக்கு அவர் எவ்வளவு எளிமையாக பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்தார். ஆனால் இன்று அது கத்தர் போல கரிகோலமாக போய்கொண்டிருக்கிறது. நமக்கு தேசிய உண்பாடு இல்லை, உணர்வு இல்லை. நம்ம பிள்ளைகளை கேட்டாலே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே அவங்களுக்கு புரியல. ஏன்னா என் பேட்டிகளை கூட எடுத்துங்க, நான் படிச்சேன் பிகாம் படிச்சேன், பிகாம் அதே இருங்க, நாட்டை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்காதீங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். அதனால நம்ம மொத்தமா நம்ம பிள்ளைங்களுக்கு தேசிய உணர்வை ஊட்டுவோம். வாசிப்பது நமது சுவாசிப்பாக இருக்கட்டும் என்ற ஒரு எண்ணத்தை வைத்து தயவு செய்து புத்தகங்கள் வாசியுங்கள். இதெல்லாம் வாசிக்கிறதா இங்க நாங்கள் ஐயா நல்லா கொஞ்சம் பேச முடியுது. அதனால தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி. டைம் கருதி இல்லைன்னா அவங்க பேசினே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு அவங்களே பெரிய ஸ்பீக்கராக விட்டுடலான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு காந்தியை பற்றிய முதல்ல எடுத்தோன்னா அருமையான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அடுத்ததாக கெவின் உழவன் பற்றி இவர் ஸ்கூலில் இருந்து வர்றாங்க. வணக்கம், என் பெயர் சி. கெவின். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். சென்ட் ஆண்டனிஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், எர்ணாவூர், சென்னை 56 57. இங்கு வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைவுக்கும் உணவுக்கும் உயிரை காக்கும் உழவனுக்கும் என் முதல் வணக்கத்தை கூறி இன்று நான் பேசப் போகும் தலைப்பு உழவனின் உள்ளம் நம் தேசத்தின் செல்வம். அன்னமிட்ட உழவனுக்கு நாம் தரும் மரியாதை என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் உணவு தேடி ஓட்டம், உழவன் தான் நமக்கு தருகிறான் ஆட்டம். அவன் போடும் விதை நம் வாழ்வின் கலை, அவன் சிந்தும் வேர்வை நம் வீட்டில் உணவு சேரும். உழவுக்கும் தொழிலுக்கும் மந்தனை செய்வோம் என்று அன்றே சொன்னார் நம் பாரதி. ஆம், உழவை போற்ற வேண்டும், உழவனின் வழியை மாற்ற வேண்டும். அவனுடைய வாழ்வுதான் என்று புலங்கள் ஆனது. சவால்கள் 1000, சோதனைகள் ஏராளம். பருவமழை மாறி போவதும், பயிர்கள் சரியான விலை போகாமலும், நிலத்தில் ரசாயனத்தை புகுத்தி நீர்வளம் நிலவளம் கெட்டு உழவனை சோதனைக்கு உள்ளாக்கி விட்டோம். இதை நாம் அனைவரும் மாற்ற வேண்டும். உழவனுக்கு தோல் கொடுக்க வேண்டும். உழவனின் பல நாள் போராட்டம் இன்று அதுவே திண்டாட்டமாக உள்ளது. சவால்களை எடுத்து அறிவை உயர்த்தி நாம் அனைவரும் பலருக்கும் கருவியாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்று உழவனின் உள்ளம் குளிர வேண்டும். நம் தேசம் இனி வளர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்க பாருங்க. அதை கொண்டு
முகமது அபிரூப். காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது எதற்காக? நாடும் உழைத்து தாகம் எடுத்து தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு. பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு. பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு. எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை மொழியாகும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதேளை. தரும் கைகள் தேடி பொருள் வந்ததேளை. மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரிப்பவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவனுக்கென்றே உள்ளது எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது எதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்து தோழர்கள் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. வட்டத்தின் தலைவர் வாழ்த்துரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஐயா அண்ணாமலை அவர்களே, வாசகர் வட்டத்தினுடைய துணைத் தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்களே, சகோதரர் மதியழகன் அவர்களே, ஐயாவோடு காந்தி பதிப்பகத்திலும் இயக்கத்திலும் ஈடுபட்டு இங்கே வந்திருக்கிற பெருமதிக்குரிய தோழர்களே, வழக்கம்போல் நம்முடைய கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு சேர்க்கின்ற அன்புக்குரிய சான்றோர் பெருமக்களே, குழந்தைகளே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 97 என்பது ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை அன்று சிந்தனை சாரல் என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். 97 என்பது ஒரு முக்கியமான எண். பல நேரங்களில் பலருக்கு இது முக்கியமான ஒரு எண். நம்ம நாட்டில் எது முக்கியமோ அதுக்கு நம்ம மிக முக்கியம் கொடுக்க மாட்டோம். எது முக்கியம் இல்லையோ அதுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு வாடிக்கை இன்றைக்கி நம் சமூகத்திலே நிலவுகிறது. உதாரணமாக இன்றைக்கி கோலி 97 அடித்தாருன்னா
இந்தியா முழுக்க எப்போ அன்று அடிப்பார் பார்த்துட்ருக்கோம். தேவையோ தேவையில்லையோ குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை அந்த 97 எப்போ 100 ஆகும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய உயிரையே பயணம் வைத்து நம்ம நாட்டினுடைய எல்லையில் துப்பாக்கியை சுமந்து கொண்டு இரவு பகலாக காத்து கொண்டிருக்கும் அந்த வீரனை பற்றிய எண்ணமோ அந்த வீரனுடைய தியாகத்தை பற்றிய மன உணர்வோ நம்முடைய மக்களுக்கு குறைவாக இருக்கிறது என்பதை வருத்தத்தோடு இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 97 இந்த சிந்தனை சாரல் என்பது ஏறத்தாழ 8 ஆண்டுகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவோ பிரச்சனைகள், மழை, காற்று, வெள்ளம், நோய், கொடிய நோய் என்றெல்லாம் அதெல்லாம் கடந்து 8 ஆண்டுகள் கடந்து 97வது சிந்தனை சாரல் மேடைகளை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 97வது கூட்டத்திலே தேசிய காந்தி அவர்களுடைய அருங்காட்சியகம் டெல்லியில் இருக்கிறது. அதனுடைய இயக்குநராக இருக்கின்ற ஐயா அவர்கள் இங்கே நமக்கு காந்தி அவர்களின் கடிதத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பணியிலே இருப்பதற்கு அவருக்கு 1000 தகுதிகள் இருக்கலாம். இருந்தாலும் கூட அவர் அந்த அருங்காட்சியகத்திலே ஒரு இயக்குநராக இருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. ஐயா அவர்கள் கிடைத்த பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். காந்தி அவர்களை பற்றி பேசுவதற்கு பொருத்தமான தகுதிமிக்க ஒருவரை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக அழைத்திருக்கிறோம். எனவே நீண்ட நேரம் நான் பேச விரும்பவில்லை. ஐயா அவர்களுடைய காந்தி அவர்களுடைய கடிதத்தினுடைய சிறப்பை பற்றி பேசுவார்கள். அது உலகம் அறிந்தது. எப்பொழுதும் காந்தி அவர்கள் அப்போல்லாம் இந்த போஸ்ட் கார்டே இன்றைக்கி இல்லை. அப்போல்லாம் போஸ்ட் கார்டு தான் இருந்தது. அந்த போஸ்ட் கார்டு முழுவதுமாக எதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு சின்ன இடம் கூட விடாமல் நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா அது முடிஞ்சு பேர் போடுற வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி காந்தியடிகள் இந்தியா முழுவதும் எங்கேருந்து கடிதம் வந்திருந்தாலும் எந்த மொழியில் இருந்தாலும் கூட அவர்கள் அதற்கெல்லாம் பதில் எழுதக்கூடியவர். ஒவ்வொரு கடிதமும் ஒரு பொக்கிஷமான கடிதம். மிக முக்கியமான நேரங்களில் எழுதப்பட்ட கடிதமாக அது அமைந்திருக்கக்கூடும். எனவே ஐயா அவர்கள் வருக வருக என வாசகர் வட்டத்தின் சார்பாக அன்போடும் பெருமையோடும் வரவேற்று ஐயா அவர்களை பேசுவதற்கு வந்திருப்பதற்கு அழைத்ததற்கு வந்ததற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து உங்கள் அத்தனை பேருக்கும் காந்தி அவர்களை பற்றி இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழல், இன்றைக்கு செய்யப்படுகிற பிரச்சாரம், அதை பற்றியெல்லாம் நான் எடுத்து சொன்னால் அது எங்கோ அரசியலில் போய் நிற்கும். அரசியல் பேசக்கூடாது என்று நாம் சொன்னாலும் கூட அரசியல் தான் நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கிறது. அரசியலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோம், உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு இந்தியான்றோம். இந்த ஜனநாயக நாட்டில் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் ஜனநாயகத்தில் நம்ம என்ன பெற்றோம்னா, ஓட்டு போடும்போது ஒரு முத்திரை குத்துனாலும் அதை வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லாருக்கும் பரப்புறது தான் ஸ்டேட்டஸ் சிம்பிள்னு காமிச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த ஜனநாயகத்துக்கான உரிமையை, ஜனநாயகத்துக்கான அந்த பலனை நாம் பெற்றிருக்கிறோமா என்றால் பெறவில்லை. அது மட்டுமல்ல, சுதந்திரத்துக்காக தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்த மாபெரும் மகான் காந்தி அவர்கள் அந்த காலத்திலே கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு பாரிஸ்டர் போய் கப்பலில் பயணம் பண்ணி எவ்வளோ ஒழுக்கத்தோடு போய் படிச்சுட்டு வரணும் என்ற நோக்கத்தோடு போய் அப்படி படிச்சுட்டு வந்தவர். ஆனால் கடைசியில் அவர் போட்டு போனது என்னென்னா, ஒரே ஒரு துண்டை போட்டுட்டு இந்தியா முழுக்களும் சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் எல்லோரும் உடை அணிகிற வரைக்கும் இதுதான் போடுவேன் என்று தனக்குத்தானே சபதம் விட்டு கொண்டு வாழ்ந்த பெரிய மகான். அந்த மகானை பற்றி இன்றைக்கு சுதந்திரத்தை பற்றி ஒரு சிறு திரும்பு கூட எடுத்து வைக்காதவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவரை பற்றி விமர்சனம் செய்வது, அவரை பற்றி எழுதுவது என்பதெல்லாம் கேட்கிற பொழுது உள்ளம் துடிக்கிறது, மனம் வருந்துகிறது. ஆனால் பேசினால் நண்பர்களுக்குள்ளே நண்பர்கள் ஒரு விரோத மனப்பான்மை வந்துவிடக்கூடிய சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. இவற்றை மாற்றுவதற்கான முயற்சியை நாம் எடுத்துக்கொள்வோம். தமிழுடைய பண்பு நல்லவர்களை பாராட்டுவது, தமிழுடைய பண்பு நல்ல மொழிகளை நாம் காப்பாற்றுவது, நல்ல ஒழுக்கத்தை காப்பாற்றுவது. எனவே மகாத்மா காந்தியடிகளை நாம் போற்றுவோம், அவரை என்றைக்கும் நாம் நினைவில் கொள்வோம். ஐயா அவர்களுடைய சிறப்புரை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்டு மகிழ காத்திருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் அவரை அறிமுகப்படுத்தும் விதமாக மதியழகன் அவர்களை அழைக்கிறேன்.
மதியழகன் எப்போவுமே நம்ம கூப்பிடும்போது அவருக்கு ஒரு சிறப்பு இருந்தது. ஒவ்வொரு மாதமும் ஒரு இலக்கிய கர்த்தாவை நமக்கு அறிமுகப்படுத்தி அவர் எழுதிய சிறந்த நூல்களை நமக்கு கூறுவார். அந்த நூல்களெல்லாம் நாம் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார். அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. 2-3 மாதங்களாக அந்த நிகழ்ச்சி நடைபெறவில்லை. காரணம் நேரமின்மைதான். நேரம் இன்மை என்பதை விட நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா 5 மணிக்குன்னு நம்ம மீட்டிங் போடுறோம். ஆனால் நம்மளுக்கு அது எப்படி தான் தெரில, சிறப்பு விருந்தினர்கள் எல்லோரும் 5 மணிக்கு வந்துடுறாங்க. முக்கியமாக பேச வேண்டியவங்க 5 மணிக்கு வந்துடுறாங்க. அதை கேட்குற நாம வரமாட்டேன்றோம். அதனால் காலதாமதமாக ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. அந்த சூழலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இப்பொழுது மதியழகன் அவர்களை அறிமுகப்படுத்த அண்ணா வாசகர் வட்டத்தின் தலைவர் அண்ணன் என்டி அவர்களுக்கும், துணைத் தலைவர் நண்பர் கேஎஸ் அவர்களுக்கும் காந்தியின் கடிதங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்க வருகை தந்திருக்கும் காந்தி அருங்காட்சியகத்தின் இயக்குனர் உயர் திரு அண்ணாமலை சார் அவர்களுக்கும், காந்தி சென்டர் நிர்வாகிகள் அனைவருக்கும், நமது வாசகர் வட்ட நண்பர்கள், திருவொற்றியூர் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுப்பிரமணிய சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு எழுத்தாளரை அறிமுகப்படுத்துவோம். எழுத்தாளர் அறிமுகன்றது அது ஒரு முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள ரொம்ப சுருக்கமாக அறிமுகப்படுத்துறது அது அவங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் ஒரு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது இருந்தால் தான் அவங்களோட படைப்புகளையும் அவங்களையும் பற்றி விரிவாக பேச முடியும். அது இந்த மாதமும் அதுக்கு வாய்ப்பில்லை. இந்த மாதம் நம்ம காந்தியோட பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள திரு அண்ணாமலை சார் அவர்கள் புது தில்லி தேசிய காந்தி அருங்காட்சியகத்தில் இயக்குநராக இருக்கிறார். தனது கல்லூரி நாட்களில் இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக வேண்டும் என்ற அவரது ஆரம்ப கால கனவு அவரை என்சிசி மற்றும் இராணுவ இணைப்பு முகாம்களில் பயிற்சி பெற தூண்டியது. ஆனால் வன்முறைக்கு மாற்று வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தேடலே அவரை எம்எஸ்சி பீஸ் கீப்பிங் பயில்வதற்கு வழிவகுத்தது. முதுகலை மாணவராக காந்தியின் செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான பல்வேறு திட்டங்களில் அவர் ஈடுபட்டுள்ளார். நாடக தயாரிப்பு மற்றும் பாரம்பரிய தெருக்கூத்து வடிவங்கள், நடன வடிவங்கள் போன்றவற்றில் பயிற்சி பெற்று தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நாடகங்கள், தெருக்கூத்து, நடனம், பாத்திர நாடகங்கள் போன்றவற்றை அரங்கேற்றியுள்ளார். காந்திய சிந்தனையை பரப்புவதற்காக 36 இளைஞர்களுடன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பொருளாதார சமத்துவம், சமூக நீதி போன்றவற்றுக்கான பிற யாத்திரைகளையும் அவர் ஏற்பாடு செய்துள்ளார். அகில இந்திய அளவில் காந்தியை அறிந்து கொள்வோம், வகுப்புவாத நல்லிணக்கம் போன்ற பல முகாம்களையும் அவர் நடத்தியுள்ளார். 1896 முதல் 1946 வரை தமிழ்நாட்டில் காந்தி பார்வையிட்ட அனைத்து இடங்களுக்கும் அவர் தனது குழுவுடன் சென்று காந்தியின் வருகைகள் குறித்த தகவல்களை சேகரித்தார். இவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டு ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளன. இவர் கண்காட்சிகளை தொகுப்பதிலும் ஆர்வம் காட்டுகிறார். தமிழ்நாடு மற்றும் காந்தி மற்றும் சத்தியாகிரகம், காந்தி இயக்கத்தில் பெண்கள், காந்தியின் அகிம்சை மற்றும் உலக அமைதி, காந்தி மற்றும் குழந்தைகள், காந்தி மற்றும் அவரது ஆசிரமங்கள் போன்றவற்றுக்கான கண்காட்சிகளை அவர் தொகுத்து வழங்கியுள்ளார். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக அவர் ஒரு சொற்பொழிவு, கண்காட்சி, திரைப்பட கண்காட்சி, வினாடி வினா நிகழ்ச்சி மற்றும் கலந்துரையாடல் உள்ளிட்ட காந்தியை பள்ளிகளுக்கு அழைத்து செல்வது என்ற திட்டத்தை உருவாக்கியுள்ளார். காந்தி 150 நிகழ்ச்சிகளின் போது காந்தியின் பிறந்தநாளை கொண்டாட பல்வேறு அமைப்புகளுடன் அவர் ஒருங்கிணைத்து செயல்பட்டார். ரயில்வேயுடன் இணைந்து அவர்கள் காந்தி மற்றும் ரயில்வே, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலோடு இணைந்து காந்தி மற்றும் சுகாதாரம், தில்லி உயர்நீதிமன்றம் மற்றும் தில்லி உயர்நீதிமன்ற பார் அசோசியேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து காந்தி வழக்கறிஞரை நினைவு கூறுதல் போன்ற திட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளார். காந்தி பற்றிய பாரம்பரிய இலக்கியங்களை தமிழ் உட்பட பல்வேறு இந்திய மொழிகளில் வெளியிட்டு அவர்கள் வெளியீட்டு பிரிவுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றார். இலங்கை, போலந்து, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் சர்வதேச நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டுள்ளார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திரு அண்ணாமலை சார் அவர்களை சிறப்புரையாற்ற வாசகர் வட்டம் சார்பில் அன்புடன் அழைக்கிறேன்.
சிறப்பு விருந்தினரை சிறப்பாக அறிமுகப்படுத்திய மரியா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது சிறப்பு விருந்தினர் நமக்கு காந்தியின் கடிதங்கள் பற்றி விரிவாக கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நல்ல அரிய வாய்ப்பை திருவெற்றியூர் கிளை நூலக வாசகர் வட்டம் சிந்தனை சாரல் அமைப்பு வழங்கி இருக்கிறது. அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லைப்ரரியை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னுடைய மனதார என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா கூட பேசிகிட்டு இருக்கும்போது எத்தனை மெம்பர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. பிரமிப்பாக இருந்துச்சு. எந்த நூலகத்திலையும் இவ்வளவு மெம்பர்கள் இருக்க மாட்டாங்க. அகில இந்திய அளவில் எடுத்துட்டாலும் கூட இத்தனை உறுப்பினர்களை கொண்ட நூலகம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த கிளை நூலகம் இருக்கிறதுன்றது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அதற்கு உங்களுக்கு அனைவரின் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு காந்தியுடைய கடிதங்களை பற்றி பேசணும். காந்தியடிகளுடைய கடிதத்தை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, நமக்கு கடிதமே எழுதுறதுக்கு மறந்து போச்சு. அதனால் அவரோட கடிதத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ நம்ம கடிதங்கள் எழுதுனோம்னா நம்ம கடிதங்களை பற்றி பேசலாம். நாம் அந்த கடிதம் எழுதுறதுன்ற அந்த பழக்கத்தையே விட்டாச்சு. அதனால காந்தியடிகளுடைய கடிதத்தை பற்றி பேச வேண்டியது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்ன கிடைச்சது அப்படின்ட்டுனா, தேசிய காந்தி அருங்காட்சியகத்தில் இந்த கடிதங்கள் எல்லாத்தையும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை பாதுகாக்கக்கூடிய பெருமை எனக்கு இருக்கு. இப்போ போன வருஷம் வந்த கடிதம் வர்றதே இல்லை. நம்மக்கிட்ட என்ன பாதுகாப்பாக நம்ம வச்சுருக்கோம் நம்ம வாழ்க்கையில். இது என்னுடைய பழைய எங்கள் தாத்தா எழுதுனது அல்லது எங்கள் அம்மா எழுதுனது அப்படின்ற ஏதாச்சும் ஒரு தகவல்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோமா? எதுவுமே இல்லையே. ரொம்ப ஆச்சரியமாக காந்தியடிகள் இது எல்லாத்தையுமே பாதுகாப்பாக வச்சுருக்கார். அதுதான் அவருடைய சிறப்பு. அதனால நம்ம பேச வேண்டியது. எங்ககிட்ட ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதம் ரொம்ப அற்புதமான கடிதம். ஏன்னா அதில் இந்தியர்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால அந்த கடிதத்தை ரொம்ப உணர்வுபூர்வமாக படிச்சிருக்கோம். காந்தியடிகள் 1896 குடும்பத்தோடு போகிறார். அப்போ குடும்பத்தோடு போகிறாரு. தன்னுடைய மனைவி போகிறாங்க, குழந்தைகள் போகிறாங்க. மனைவி 6 மாத கர்ப்பிணி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டர்பன் துறைமுகத்தில் அவர் இறங்குறார். அங்கே ஆங்கிலேயர்கள் தவறான ஒரு புரிதல்னால இந்த காந்தி இந்தியர்களை பூராத்தையும் கொண்டு வந்து தென்னாப்பிரிக்கா பூரா இந்திய மயமாக்க பார்க்குறாரு அப்படின்ற ஒரு தவறான செய்தி பரவுனதுனால அவரை இறங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. வேற ஒரு காரணத்தினால அந்த கப்பலை வேற நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. பல நாட்கள் கப்பல் அங்கேயே நிற்கிது, துறைமுகத்திலேயே, கீழே இறங்கவே இல்லை. முதல்ல கஸ்தூர்பா தன்னுடைய குடும்பத்தோடு அங்கே போகிறாங்க. ஆனால் கீழே இறங்க முடியலை, கப்பல்லையே இருக்கிறாங்க. பல நாட்கள் கழித்து என்ன சொல்கிறாங்க வந்த அதிகாரிகள், கீழே போனீங்கன்னா ரொம்ப ஆபத்து காத்திருக்கு, அதனால் மொத்தமாக போக வேண்டாம், குடும்பத்தாரை அனுப்பிடுங்க, பின்னாடி காந்தி போகட்டும் அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய கணவனையே நம்பி வந்த, எந்த விதமான படிப்பறிவும் இல்லாத, அனுபவமே இல்லாத கர்ப்பிணி பெண்ணோன் கஸ்தூர்பா தன்னோட குழந்தைகளோட அந்த கடற்கரையில் இறங்கி போகிறாங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பாரு. அடுத்து காந்தி இறங்கி போகிறார். அப்போ காந்தியை சில பேர் அடையாளம் கண்டுபிடிச்சு காந்தி காந்தின்னு கத்துறாங்க. எல்லாரும் கல்லை விட்டு எறிகிறாங்க, அடிக்கிறாங்க. அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஒரு இரும்பு கேட்டை பிடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுகிறார். அந்த விழுக போகிற நேரத்தில் அவரை காப்பாற்றுறாங்க. அலெக்சாண்டர்ன்ற ஒருத்தர், அவருடைய மனைவி சாரா அலெக்சாண்டர். இந்த 2 பேரும் தான் அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த காந்தியை
அந்த இருவரும் காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற நன்றியறிதலை தெரிவிக்கிறதுக்காக இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கடிதம் எழுதுறாங்க. அலெக்சாண்டருக்கும் சாரா அலெக்சாண்டருக்கும் கடிதம் எழுதுறாங்க. இது மாதிரி எங்களுடைய மதிப்புமிக்க தலைவரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, அதுக்காக எங்களுடைய நன்றி கடனை நாங்கள் தெரிவிக்கிறோம். அதனால் அதற்கு பரிசா இந்த தங்க கடிகாரத்தை உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தங்க கடிகாரத்தை வாங்கி அவருக்கு பரிசா அனுப்புகிறாங்க. அவர் அலெக்சாண்டர் அதுக்கு பதில் அனுப்புகிறார், இது மாதிரி உங்களுடைய கடிதம் கிடைச்சது, மிக்க மகிழ்ச்சி, இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு, அவரை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கும் மகிழ்ச்சியான தருணம் தான். நீங்கள் அதுக்காக எனக்கு கொடுத்துருக்கிற பரிசு எனக்கு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு அவர் அனுப்புகிறார். காந்தி அவருக்கு எழுதுகிறார் ஒரு கடிதம், இது மாதிரி இந்தியர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பரிசு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க, அதனால் அந்த பரிசு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு காந்தி எழுதுகிறார். சாரா அலெக்சாண்டரும் திரும்ப காந்திக்கு கடிதம் எழுதுகிறாங்க. இது நடந்தது எப்போ? 1897. இப்போ வருஷம் 2025. 1897 அவங்க எழுதின கடிதங்கள் எல்லாத்தையுமே பத்திரமா காந்தி வச்சிருக்காரு. அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கடிதங்கள் பூரா எங்கள் கையில் இருக்கு. 1897 அவருக்கு வந்த கடிதங்கள், அவருக்கு எழுதின கடிதங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. அந்த கடிதங்களோட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். அப்போ தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறேன். 2-3 மாதங்களுக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்காவுக்காக போனேன். அங்கே போனப்போ இந்த கடிதங்களையும் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட எல்லாம் காமிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆவலோடு போகிறேன். ஆனால் அங்கே எனக்கு ஒரு ஆவல் காத்திருந்தது. அந்த அலெக்சாண்டர் அம்மா இருக்காங்களே, அலெக்சாண்டரும் சாரா அலெக்சாண்டரோட பேத்தி, அந்த பேத்தி இந்த தங்க கடிகாரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தங்க கடிகாரத்தை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்து இதை நீங்கள் உங்கள் கண்காட்சியில் கொண்டு போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கடிதங்கள் எவ்வளவு வேலை செய்யுது பார்த்தீங்களா? அந்த கடிதங்கள் எங்ககிட்ட இருக்குது, பொருள் எங்ககிட்ட இல்லை. இப்போ கடிதங்களும் இருக்குது, பொருளும் இருக்குது. அது ஒரு காட்சி பொருளாக இப்போ நாங்கள் வைக்கிறோம். அன்றைக்கு காந்தி ஏதோ ஒரு கடிதம் தான் கிழிச்சு போட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். நான் அதிகமாக இருக்கிற இடம் எங்கள் அலுவலகத்தில் அநேகமாக லைப்ரரி தான். அந்த லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது நேரு மெமோரியல் மியூசியத்தில் காந்தியோட கடிதங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதை எழுதி நாங்கள் எல்லாம் வாங்கிட்டோம். அதில் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஜெராக்ஸ் பண்ணும்போது ஜெராக்ஸ் பண்ணுறவருக்கு அது தெரியல, அதனால் 2 பக்கத்தையும் அவர் ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துட்டார், முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம். காந்திக்கு ஒரு பழக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், கடிதங்கள் வர்றது, எந்தெந்த கடிதங்களுக்கு பதில் போடணும், அந்த கவரு எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சிடறாருல, அதனால் அந்த கடிதத்துக்கு பின்னாடியே இன்னொரு கடிதம் எழுதியிருக்கிறார். இதை படிச்சுக்கிட்டே வரும்போது பார்த்தா நிறைய தமிழ் கடிதங்கள் அவருக்கு வந்திருக்கு. அந்த தமிழ் கடிதங்களுக்கு பூரா பதில் போட்டிருக்கிறார். அப்போ அவருடைய தமிழ் ஆர்வம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன்மே, கடிதங்கள் மூலமாக அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ராஜாஜி அவருடைய மகளுக்கு கடிதம் எழுதுகிறார். மகள் வந்து லக்ஷ்மி, தேவதாஸ் காந்தியோட மனைவி. தேவதாஸ் காந்தி, லக்ஷ்மி அவங்களுக்கெல்லாம் அவர் கடிதம் எழுதுகிறார் ராஜாஜி. அது ஆங்கிலத்தில் எழுதுகிறார். காந்தி ராஜாஜிக்கு கடிதம் எழுதுகிறாரு, நீங்கள் உங்களுடைய மகளுக்கு மருமகளுக்கெல்லாம் கடிதம் எழுதுறத நான் பார்த்தேன், அது ஆங்கிலத்தில் இருந்தது. நீங்கள் வந்து ஒன்று தமிழில் எழுதியிருக்கணும், அப்படி இல்லைன்னா குஜராத்தியில் எழுதியிருக்கணும், நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் எழுதுறீங்க அப்படின்னு ராஜாஜிக்கு எழுதுறாரு. கடிதங்கள் அவங்கவுங்களோட மொழியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த காந்தியோட கடிதங்கள், அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையுமே தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணவங்க எங்ககிட்ட தீனா பட்டேல்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தான் இந்த கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தியை பூராத்தையும் மீண்டும் தொகுத்து போட்டிருக்காங்க. அவங்களோட ஒரு பேச்சு நடந்தது, பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கடிதத்தை நான் காமிச்சேன். இந்த கடிதத்தை பாருங்கன்னு, இது அநேகமாக கஸ்தூர்பா எழுதியிருப்பாங்க, கஸ்தூர்பா ஹிந்தி படிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது என்னன்னு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அதுதான் அப்படின்னாங்க.
இந்த ஹிந்தியில் எழுதின கடிதத்தோட தமிழாக்கம் ஆங்கில மொழியாக்கம் இருக்கு, அதை காமிக்கிறேன்னு சொல்லி அதை காமிச்சார். அதில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். அதனால் அது காந்தி எழுதின கடிதம். ஆனால் அந்த கடிதம் எப்போ எழுத ஆரம்பிச்சிருக்காரு? 1915 14 முதல் கடிதம் அவருடைய அந்த நபருக்கு எழுதியிருக்கார். அப்போ காந்திக்கு குஜராத்தியை தவிர ஹிந்தியில் எழுத தெரியாது. அதனால ஹிந்தியை முழுமையாக கற்றுக்கிற ஆரம்பிச்சிருக்கிறார். அதனால அந்த கடிதத்தை பார்த்தோம்னா நாம் எப்படி ஹிந்தி எழுதினோம்னா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த ஹிந்தியில் தனித்தனி எழுத்தாக இருக்கு. அந்த எழுத்தில் அந்த ஹிந்தி கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் பின்னால் ஹிந்தியில் நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் ஹிந்தியில் எழுதினாரா குஜராத்தியில் எழுதினாரானே தெரியாது. ஏன்னா ஹிந்திக்கும் குஜராத்திக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வித்தியாசம், மேலே கோடு ஹிந்தியில் இருக்கும், குஜராத்தியில் கோடு இருக்காது. இவர் ஹிந்தியில் எழுதினாலும் கோடு போட மாட்டார். நீங்கள் எல்லாம் கற்பனை பண்ணி படிச்சுக்கிற வேண்டியதுதான். அப்படியே எழுதிடுவார். காந்தியை நம்ம எல்லாரும் எப்படி கூப்பிடுறோம்? மகாத்மா காந்தி. காந்தி யாரையாச்சும் மகாத்மான்னு சொல்லியிருக்காரா அப்படின்னா ஒரு கடிதம் இருக்கு. அதில் டியர் மகாத்மா அப்படின்னு போட்டு ஒரு கடிதம் இருக்கு. டியர் மகாத்மான்னு இவர் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு போய் பார்க்கும்போது அவர் அங்கே சுவாமிகளாக இருந்த சிரதானந்தா அவருக்கு மகாத்மா முன்சிராம் அவருடைய பேர். அதனால மகாத்மா முன்சிராம் அப்படின்றதுனால டியர் மகாத்மா அப்படின்னு போறார். ஒரு மகாத்மாவே இன்னொருத்தரை மகாத்மான்னு சொன்ன கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக சிரதானந்தாவோட கடிதத்தை எடுத்து வச்சிருக்கு. நாம மகாத்மாவை ரொம்ப உரிமையோட காந்தி தாத்தான்னு கூப்பிடுவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிட்டுப்பாங்க. சரோஜினி நாயுடு அப்படின்னு ஒரு அம்மா, கவி குயில், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்ற அவங்க ரொம்ப காந்தியோட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறோம். ரொம்ப அதாவது ஒரு அவரை முத சந்திக்கிறாங்க. லண்டனில் போய் பார்க்க போகிறாங்க. லண்டனில் அவர் தென்னாப்பிரிக்க போராட்டத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றாரு. அப்போ தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய தலைவராக அங்கீகரிக்கப்பட்டவர், ஒரு அகிம்சை போராளியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் அப்படின்றவர் லண்டனுக்கு வர்றாருன்னொன்னே அவரை பார்க்குறதுக்காக அவர் அந்த அம்மா போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அரண்டே போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு கடலை பருப்பு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவரா இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தினாரு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த அம்மா அதை சொல்லியிருக்காங்க. அவங்க காந்தியை விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக விமர்சிப்பாங்க. நாம் காந்தியை சொல்லுவோம் ரொம்ப எளிமையான மனிதர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க கூட அம்மா சொன்னாங்க எளிமையாக வாழ்ந்தவர் அப்படின்னு. அவங்க ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, ஹவு காஸ்ட்லி இட் இஸ் டு கீப் யூ சிம்பிள். உங்களை எளிமையாக வச்சுக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ பணம் செலவழிக்கிறோம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களை எளிமையாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருக்காங்க. அப்போ அவரும் அதுக்கு பதில் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு தெரியும் அப்படி இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எனக்கு நான் செய்யக்கூடிய இந்த பணிகளுக்கு என்னுடைய உடம்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால அந்த உடம்பை நான் பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதனால என்னை கடவுள் மன்னிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட சரோஜினி நாயுடு காந்திக்கு கடிதம் எழுதுறோம்ல, எப்படி எழுதுறாங்க? டியர் மகாத்மா அல்ல டியர் ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படித்தானே எழுதணும். அவங்க ரொம்ப உரிமையோடு எழுதுறாங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மிக்கி மவுஸ் பிடிக்குமா? அவங்க எழுதுறாங்க, மகாத்மா காந்திக்கு எழுதுறாங்க கடிதம், டியர் மிக்கி மவுஸ். அவர் கேட்குறாரு, என்ன இப்படி ஒரு அட்ரஸ் யார் பண்ணுவா? நீங்கள் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்குறதுக்கு மிக்கி மவுஸ் மாதிரி தான் இருக்கீங்க, அந்த முன்பல் இல்லாமல் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அப்படி உரிமை கொடுக்குறாரு. நீங்கள் எழுதுங்க அப்படின்ற உரிமை கொடுக்கணும். குழந்தைகளும் கடிதம் எழுதுறாங்க, எல்லாரும் கடிதம் எழுதுவாங்க. காந்திக்கு கடிதம் எழுதாத ஆளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கடிதங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 40,000 கடிதங்கள் எங்ககிட்ட இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை கடிதங்கள் சார்? 80. கணக்கு சொல்றாரு மோகன் சார். 80 கடிதங்கள்
நாம் இன்னைக்கு 80 SMS தான் கொடுப்போம், இல்லைன்னு வாட்ஸ்அப்பில் 80, அதுவும் பிராட்காஸ்ட் ஆகி போயிடுச்சு. எல்லாத்தையும் ஒரே தட்டா தட்டிடுறோமே ஒழிய நாம் எங்கே எழுதுகிறோம்? 80 கடிதங்கள் ஒரு நாளைக்கு. திங்கக்கிழமைன்னா ஒரு மௌன விரதம், 80 கடிதங்கள் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் 2 நாள் கழித்து 80 பேர்கிட்ட காந்தி இருப்பார். அவருடைய கடிதங்கள் எல்லாத்தையும் திரட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கடிதங்கள் எங்கெங்கேயோ இருக்கு. அந்த கடிதங்கள் பறந்து விரிஞ்சு உலகம் பூரா இருக்கு, பல நாடுகள்ல இருக்கு. அந்த கடிதங்களை பூராத்தையும் சேகரிக்கிறதே மிகப்பெரிய வேலையா இருந்திருக்கு. போன ஆண்டு ஒரு கண்காட்சி வச்சிருந்தோம். அதுல ஸ்டாண்டர்நாத், டாக்டர் ஸ்டாண்டர்நாத், ஃப்ரெட்ரிக் ஸ்டாண்டர்நாத் 2 பேரு, கணவன் மனைவி 2 பேரும் காந்தியோட தொடர்பு ஏற்படுத்தணும்னு நினைச்சு அங்க காந்தி புத்தகங்களை எல்லாத்தையும் படிக்கிறாங்க. படிச்சுட்டு காந்திக்கு கடிதம் எழுதுறாங்க. காந்தியும் பதில் கடிதம் எழுதுறாரு. இந்த ஸ்டாண்டர்ட் கடிதங்கள் இருக்கு, அத்தனை கடிதங்கள், எல்லா கடிதங்களும் எங்ககிட்ட இருக்கு. ஆனா அவருக்கு காந்தி எழுதின கடிதங்கள் இருக்கும்ல, அந்த கடிதங்கள் எங்ககிட்ட இல்லை. அதனால ஒரு முயற்சி பண்ணோம். முயற்சி பண்ணதுல காந்தி அவங்களுக்கு எழுதின கடிதங்கள்லாம் ஆஸ்திரியா நாட்டோட நேஷனல் ஆர்கைவ்ஸ்ல இருக்கு, பத்திரமா வச்சிருக்காங்க. கவர் முத கொண்டு வச்சிருக்காங்க சார். நாம கத்துக்கிறோம். போஸ்டல் கவர், அந்த போஸ்டல் கவர் ஸ்டாம்போட அப்படியே வச்சிருக்கிறாங்க. 1925 இருந்து எழுதின கடிதங்கள் அவங்க கையில இருக்கு. அதனால நாங்க எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்நாத் கடிதங்கள் எல்லாத்தையும் ஆஸ்திரியாவுக்கு கொடுத்தோம். ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய காந்தி கடிதங்கள் எல்லாத்தையும் நாங்க வாங்கினோம். வாங்கி அந்த கடிதங்களை பூராத்தையும் வச்சோம், ஒரு கண்காட்சியாவே வச்சோம். ஆஸ்திரியா எம்பசியில இருந்து வந்து பண்ணாங்க. சிறப்பு. அந்த ஸ்டாண்டர்நாத்துக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பல விஷயங்கள் செஞ்சு அந்த அவரை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் கேட்குறாங்க, அவங்க அந்த அம்மா கேட்குது, எனக்கு இந்திய பேர் வைக்க அப்படின்னு சொல்றாங்க. இந்திய பேர் என்ன வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பேர் சொல்றாரு. நீங்க வந்து உங்களோட கணவனை காப்பாத்திட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறேன்? சாவித்ரி. சத்யவான் சாவித்ரி. அவருக்கு பேர் சத்யவான், அவங்களுக்கு பேர் சாவித்ரி. கடைசி கடிதம் வரைக்கும் அவங்க கையெழுத்து சாவித்ரின்னு தான் போட்டிருக்காங்க. கடைசி வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கு பின்னாடியும் அவங்களோட பேர் சாவித்ரி தான். அந்த சாவித்ரியோட கடிதங்கள் அவ்வளவு கடிதங்கள். அந்த கடிதங்களை படிச்சு பார்த்தோம்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொதுவா மேலை நாட்டுக்காரங்க தங்களுடைய மனத்தை ரொம்ப திறந்து எல்லாத்திட்டையும் காமிச்சிட மாட்டாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த கடிதத்துல அவங்க தோணுனது என்னது எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாங்க காந்திக்கு. எப்படி அப்படி காந்திக்கு எழுத முடியுது? தன்னுடைய கஷ்டங்களை பூராத்தையும் இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற எண்ணம் எப்படி தோணுது மக்களுக்கு? அது ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு கடிதம் இருக்கு. நாயர்ன்ற ஒருத்தருக்கு எழுதியிருக்கிறார், கேரளாவில் இருக்கக்கூடிய நாயர். அது மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அந்த கடிதங்கள் பூராத்தையும் தனியா பிரிச்சு படிச்சிருக்கேன். அதை பூராத்தையும் எடுத்து இந்த சப்ஜெக்ட்ல வர்ற கடிதங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். அந்த சப்ஜெக்ட்ல ஒருத்தர் கடிதம் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? இந்திய தேசிய போராட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய காந்தி. அந்த நேரங்கள்ல அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமான ஒரு நிமிஷம். உலகத்திலேயே பிஸியா இருக்கக்கூடிய ஒரு தலைவர், மிகப்பெரிய மகான் மகாத்மா காந்திக்கு கடிதம் எழுதுறாரு. எனக்கு மலச்சிக்கல் அதிகமா இருக்கு, காலையில எந்திரிச்சோன்னா எனக்கு அது ஒரு பெரிய தொந்தரவா இருக்கு, இந்த மலச்சிக்கலை நான் எப்படி சரி பண்றது அப்படின்னு யாருக்கு எழுதுறாரு? இந்திய தேசிய போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காந்திக்கு எழுதுறாரு. அவரோட மலச்சிக்கலுக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப யாருக்காச்சும் ஒரு தலைவருக்கு ஐயா சொன்னாரு, அரசியல் யாராச்சும் ஒரு தலைவருக்கு எழுதி பாருங்க, ஆட்டோ வந்துடும், இல்லாட்டி போலீஸ் வந்துடும். ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க தலைவர் என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்காரா? இல்ல சித்த வைத்தியரா? இப்படி கேட்கிறீங்க. இந்த காந்தி அந்த கடிதங்களுக்கு சின்சியரா பதில் எழுத
என்ன எழுதுறாரு? நீங்கள் காலையில் என்னென்ன செய்யணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்ன சாப்பிடணும், எவ்வளவு தண்ணி குடிக்கணும், என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கணும், கோவப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும், எல்லாத்தையும் விழா வாரியாக எழுதுறாரு அவருக்கு. எழுதிட்டு அதோட விட்ட பரவாயில்ல, அடுத்து எழுதுறாரு 15 நாள் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு பதில் எழுதுங்கன்றாரு. சார், அதனால தான் சார் அவர் தேசத்தந்தை. அவர் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கினதுனால அவரை தேசத்தந்தைன்னு சொல்லல. ஒவ்வொரு மனிதனோட சாதாரணமான சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வை சொல்லணும்னு நினைச்சாரு, அதனால அவரை தேசத்தந்தைன்னு நம்ம சொல்றோம். அந்த தேசத்தந்தை எழுதுறாரு அவருக்கு இப்படி எல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான கடிதங்கள் ராஜாஜிக்கு சொன்னேன், தமிழ் கடிதம் எழுதுங்கன்னு சொல்லி அவருக்கு எழுதுறாரு. ராஜாஜிக்கு இங்கிலீஷ்ல எழுதிட்டு அதில் ஒன்று கேட்குறாரு, நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது. அந்த பிடிக்கும்ன்றதை மாத்திரம் தமிழ் எழுதியிருக்கிறார். அந்த லெட்டரில் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு பிடிக்குது தெரியுது, ஆனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த ரொம்பன்னா என்னன்னு கேட்குறாரு. உடனே ராஜாஜி அதுக்கு பதில் எழுதுறாரு, இது மாதிரி ரொம்ப பிடிக்கும்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கடிதத்தில் அதே ரொம்ப பிடிக்கும்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை போட்டுறார், பயன்படுத்திடுறார். ஒருத்தருக்கு எழுதுறாரு கடிதம், நான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த பொழுது நான் தமிழர்களுடன் அதிகம் பழகி இருக்கின்றேன். அந்த தமிழர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது என் மனசுல ஆழ பதிஞ்சிருச்சு. யாருக்கு எழுதுறாரு? சென்னையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எழுதுறாரு. அவருக்கு துன்பம் மேல துன்பமா வந்துட்டு இருக்கு, அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அந்த துக்கம் தாழாம அந்த கடிதம் எழுதுறாரு. எழுதும் போது இதை சொல்லிட்டு, அங்க தமிழர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு, அதைத்தான் உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிற செய்தியா அப்படின்ட்டு தமிழ்ல எழுதியிருக்கிறாரு. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. தமிழ்ல திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. நாகலிங்கம்னு ஒருத்தர், இலங்கை தமிழர், அவரு ரங்கூன் போக போறார். போற வழியில காந்தியை சந்திச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சேவாகிராம்ல இறங்கிடுறார். சேவாகிராம்ல இறங்கி காந்தியை பார்த்துறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை, எப்படியாச்சும் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடலாமே, சந்தர்ப்பம் கிடைச்சிச்சான்னு நினைக்கிறார். அப்புறம் சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. நமக்கு ஆசை விடாதுல்ல, ஆசை மேல அடுத்து இன்னொரு ஆசை தானே அப்படின்ட்டு ஆட்டோகிராஃப் போடுறேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் தமிழ்ல போட்டு கொடுங்களேன்றாரு. காந்தி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் ரொம்ப தெளிவான ஆள். அவர் சொல்றாரு, ஆட்டோகிராஃபுக்கு 5 ரூபா போட்டு தமிழ்ல போடணும்னா 10 ரூபான்றாரு. இது என்ன அநியாயமா இருக்கு? ஒரே ஆட்டோகிராஃப் தானே போடுறீங்க, அதுக்கு எதுக்கு 10 ரூபா அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, இங்கிலீஷ்ல நான் போட்டுருவேன், ஆனா தமிழ்ல நான் நினைவுபடுத்தி போடணும்ல, அதுக்காக 5 ரூபா அதிகம் அப்படின்றாரு. அவர் இருந்தாங்க 10 ரூபாயும் கொடுத்து அவர் எழுதுறாரு. எழுதுற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அற்புதமான விஷயம். நீரில் எழுத்தாக்கும் யாக்கை. எப்படி சார் எழுத முடியும்? தமிழர்கள் மறந்து போன ஒரு விஷயம் அது. உன்னுடைய வாழ்க்கை அப்படின்றது நீரில் எழுதக்கூடிய எழுத்து மாதிரி அப்படின்ற ஒரு பெரிய தத்துவத்தை சாதாரணமா எழுதியிருக்காரு. நீரில் எழுத்தாகும் யாக்கை அப்படின்னு போட்டு மோகா காந்தின்னு கையெழுத்து போட்டுருக்காரு. நான் பொய் சொல்லலை சார், நீங்க மியூசியத்துக்கு வந்தீங்கன்னா எடுத்து உங்க கையிலேயே நான் காமிக்கிறேன், அதை ஒரிஜினலே எங்ககிட்ட இருக்கு. அப்ப எப்படி மக்கள்கிட்ட போறாரு? குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. குழந்தைங்கன்னா காந்திக்கு ரொம்ப ஆர்வம். காந்திக்கு குழந்தைகள்கிட்ட எவ்வளவு ஆர்வமோ அதே அளவுக்கு ஆர்வம் குழந்தைகளுக்கும் காந்தி மேல ஆர்வம். அதனால வாக்கிங் போகும்போது கூட்டிட்டு போறது யாரு. என்னுடைய எங்களுடைய மியூசியத்தில் புகைப்படங்கள், ஏராளமான புகைப்படங்கள், கிட்டத்தட்ட 10,000 புகைப்படங்களுக்கு மேலே காந்தியுடைய புகைப்படங்கள் மாத்திரமே இருக்கு. அந்த புகைப்படங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இருக்காங்க. அந்த போராட்டம்ன்றது குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க,
அம்மா இருக்காங்க. எல்லாம் குடும்பம் குடும்பமா போன போராட்டம், வேற எந்த போராட்டமும் கிடையாது. அதனால குழந்தைங்களுக்குன்ற ஒரு தனியான ஒரு இடம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இருக்கு. பெண்களுக்கு எந்த அளவுக்கு அதுல இடம் இருக்கோ அதே அளவுக்கு குழந்தைகளுக்கும் அந்த போராட்டத்தில் இடம் இருக்கு. இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு அகிம்சையான போராட்டம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றோம். அந்த அகிம்சையான ஒரு போராட்டம் அகிம்சையான போராட்டமாவே இருந்து வன்முறையான வழிமுறைகளுக்கு போகாம இருந்ததுக்கு ஒரே காரணம் அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பெண்களும் குழந்தைகளும் பங்கெடுத்துக் கொண்டதுதான். அந்த அளவுக்கு பங்களிப்பு மிக மிக சிறப்பாக இருந்தது. இப்ப திரும்ப கடிதத்துக்கு வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கடிதங்கள் பலர் அவருக்கு போட்டிருக்காங்க. நான் ராஜ்குமாரி அமிர்த் கவுர் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்களுடைய கடிதங்கள்லாம் எப்படி இருக்குன்னு படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த கடிதங்களுடைய ஒரிஜினல் கடிதங்களை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஷீட்டில் எல்லாத்தையும் எடுத்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதில் எப்படி கம்ப்யூட்டர் ஷீட்டில் போட்டிருப்பாங்கன்னா யாருக்கு அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பேர் தான் இருக்கும். அதனால் டியர் ராஜ்குமாரி அமிர்த் கவுர்னு இருந்ததுன்னா இதுவே ராஜ்குமாரி அமிர்த் கவுர்னு இருக்கும். அது மாதிரி ராஜ்குமாரி அமிர்த் கவுரை அந்த சீட்டில் பூரா தேடிட்டு 40,000 காப்பிலையும் ஒரு இடத்துல கூட ராஜ்குமாரி அமிர்த் கவுர்ன்ற பேரே கிடையாது. என்னடா இது, அப்போ கடிதமே எழுதுலையா காந்தி ராஜ்குமாரி அமிர்த் கவுருக்கு, எப்படி எழுதாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோம்னா அவருக்கு அட்ரஸ் பண்ணப்போ பூரா ராஜ்குமாரிக்கு என்ன போட்டிருக்காரு, டியர் ரிபல், டியர் ரெவல்யூஷனரி. ராஜ்குமாரி அமிர்த் கவுர்ன்ற பேரே போடலை. அதனால இதில் எதுவுமே இல்லை. டியர் ரெபல்னு எடுத்து பார்த்தோம்னா அது பாட்டுக்கு நூற்றுக்கணக்கான லெட்டர்கள் வருது. ஏன்னா காந்தியடிகளை ரொம்ப கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் அப்படின்றவங்க மிக நெருக்கமாக இருந்ததில் அவங்கெல்லாம் ஒருத்தர். ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா உடனே அதை எதிர்த்து சொல்லிடுவாங்க. அதனால அவங்களுக்கு பேர் ரிபல்னு வச்சுட்டாங்க. அதனால அவர் அட்ரஸ் பண்ணும்போது டியர் ரிபல் அப்படின்னு தான் எழுதுவார். சிஎஃப் ஆண்ட்ரூஸ் அற்புதமான ஒரு மனிதர். காந்திக்கு கிடைச்ச மிகப்பெரிய நண்பர்கள் குழாமில் சிஎஃப் ஆண்ட்ரூஸ்ன்றது ரொம்ப முதன்மையானவர். தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் போயிருக்கார். அவர் ஒரு தவறு செஞ்சிட்டாரு, கணக்கு வழக்கில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அவரை காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் சேவாகிராம் ஆசிரமத்துக்கு போகிறார் காந்தியை சந்தித்து பேசுகிறதுக்காக. அவர் எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்டுட்டு அவங்க என்ன செஞ்சாங்களோ அது சரி, உன் மேலே நடவடிக்கை எடுத்தது சரி, நீ போயிரு அப்படின்றார். போய் அதில் என்ன பணம் கட்டணுமோ அதை பூராத்தையும் கட்டிடுன்னு சொல்லிடுறாரு. ரொம்ப கடுமையாக சொல்லிடுறாரு. அவர் சும்மா இருக்கலாம். அவர் சொல்கிறாரு, சரி நான் போய் கட்டிடுறேன், நான் போகிறதுக்கு எனக்கு பணம் கொடுங்க, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். காந்தி ரொம்ப அன்பானவர்னு நம்ம நினைக்கிறோம்ல. அவர் சொல்கிறாரு, அந்த தப்புக்கு தண்டனை நீங்கள் இங்கேருந்து நடந்தே மெட்ராஸுக்கு போங்க, நடந்தே வார்தாவில் இருந்து நடந்தே நீங்கள் மெட்ராஸுக்கு போயிருங்க, நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஃப் ஆண்ட்ரூஸை கூப்பிட்டு நீங்கள் கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லிடுறாரு. உடனே சிஎஃப் ஆண்ட்ரூஸ் கூட்டிகிட்டு போய் அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு. விட்டுட்டு வந்தோடனே காந்தி கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. தயங்கி தயங்கி நின்னார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். காந்தி, இல்லை நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது, நடந்து போயிருங்கன்னு சொன்னீங்க, எனக்கு அவரை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 30 ரூபா கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்றார். அவர் காந்தி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன்னைய கூட அனுப்பினேன் அப்படின்றார். அப்படி ஒரு நட்பு சிஎஃப் ஆண்ட்ரூஸோட. அதனால சிஎஃப் ஆண்ட்ரூஸ் மாத்திரம்தான் எனக்கு தெரிஞ்சு காந்திக்கு கடிதம் எழுதும்போது டியர் மோகன் அப்படின்னு எழுதுனவர். வேற யாருமே எழுதுறது கிடையாது. டியர் மோகன் தான் அவருடைய கடைசி கடிதம் வரைக்கும் டியர் மோகன் இருக்கும். அதே மாதிரி கையெழுத்து போடும்போது சார்லி அப்படின்னு தான் கையெழுத்து போடுறாரு. ஆண்ட்ரூஸ்ன்னு கையெழுத்து போட மாட்டார், சார்லி. அதே மாதிரி காந்தி அவருக்கு கடிதம் எழுதும்போது டியர் சார்லின்னு போடுவார், கையெழுத்து போடும்போது மோகன் தான் கையெழுத்து போடுவார். அந்த மாதிரியான ஒரு நட்புக்குள்ள இருந்தவங்க சிஎஃப் ஆண்ட்ரூஸும் காந்தியும். அதே மாதிரி மிகப்பெரிய நட்பாளர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து தென்னாப்பிரிக்காவில் ஒருத்தர் மிகப்பெரிய மனிதர், பெரிய ஆர்கிடெக்ட். நம்ம சம்பாதிக்கிற சொத்து எல்லாமே பொது வேலைக்கு கொடுக்கணுன்ற நம்பிக்கையோட இருந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் அப்படின்னு சொன்னா அவர் தான். ஏன்னா காந்தி சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சத்தியாகிரகிகள் எல்லாம் தங்குறதுக்கு, ஏன்னா வேலை போச்சு, எல்லாரும் வெளியே துரத்திட்டாங்க, ஜெயிலுக்கு போனவங்களுக்கு வேலை கொடுக்கல,
என்ன வேலை செய்யறதுன்னே அவங்களுக்கு தெரியல. அப்ப குடும்பம் குடும்பமா இருக்கக்கூடிய அவங்கள எப்படி காப்பாத்துறது? அந்த குடும்பங்கள்லாம் யாரு? எல்லாரும் தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க பூரா தமிழர்கள். அந்த தமிழர்கள் பூரா குடும்பம் குடும்பமா தெருவில் நின்றுவாங்களோன்ற ஒரு அச்சம். அப்ப அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை ஏற்படுத்தணுமே அப்படின்றதுக்காக காந்தி நினைக்கிறாரு, ஒரு ஃபார்ம் மாதிரி ஆரம்பிக்கலாம். அதுல அவங்கள எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டால்ஸ்டாய் பண்ணை அவங்க சொன்னாங்களே, யார் சொன்னா? டால்ஸ்டாய், லியோ டால்ஸ்டாய் பண்ணை, லியோ டால்ஸ்டாய் பண்ணை, அவரோட பேர்ல பண்ணை ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுக்காக காந்தியோடைய அந்த நண்பர் இருக்காரு பாத்தீங்களா, 1100 ஏக்கர் கொடுக்குறாரு. 1100 ஏக்கர் வச்சுக்க நடத்து. அவருக்கு ரொம்ப பிடிச்சது பைனாக்குலர். கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. இந்த கேலன்பாக்கு பைனாக்குலர் ரொம்ப பிடிக்கும். அதனால பைனாக்குலரை வச்சு அப்படி பார்த்துட்டு வர்றாரு. காந்தி பார்த்துறாரு, இது என்ன அது அப்படின்னு கேட்கிறார். இது அருமையான ஒரு இறக்குமதி பண்ண ஒரு பைனாக்குலர், ரொம்ப காஸ்ட்லியான பைனாக்குலர் அப்படின்னு அது அவரோட பெருமையா அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, எளிமையா வாழ்ற வாழ்க்கைக்கு இந்த பைனாக்குலர்லாம் ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லி வாங்கி கடல்ல போடுறாரு. ரொம்ப கொடுமைக்காரரா இருக்காரு. அந்த கேலன்பாக் காந்தியடிகளோட வாழணுன்றதுக்காக, ஒரு எளிமையா வாழணுன்றதுக்காக ஒரு வீடு கட்டுறாரு. ஜோஹனஸ்பர்க், தென்னாப்பிரிக்காவில் ஜோஹனஸ்பர்க்ன்ற ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டுறாரு. எதுக்காக? எளிமையா வாழணுன்றதுக்காக. காந்தியும் கேலன்பாக்கும் தங்கி அந்த பயிற்சியை எடுத்துக்கிறணுன்றதுக்காக கட்டப்பட்ட ஒரு வீடு. நான் தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது ஜோஹனஸ்பர்க் போனேன். அதனால எனக்கும் ஆசை வரும்ல, எனக்கும் பேராசையெல்லாம் இருக்குமே. அதனால நான் சொன்னேன், ஐயா அந்த வீட்டில் கொஞ்சம் தங்குறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் ஜோஹனஸ்பர்க் பண்ணோன்னே எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னா, இல்லை சார் அது நல்ல இடத்துல தான் சார் போட்டிருக்கேன், நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் சார், அது ரொம்ப காஸ்ட்லி, பட் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சார் போட்டிருக்கேன். எதுக்குங்க அங்கே எல்லாம் போடுறீங்க? நான் அந்த வீடு சொன்னேனே, அந்த வீட்லேயே நான் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாமேன்னு. இல்லை சார் அது வேற ஒன்றும் இல்லை சார், அங்கே தங்குறது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி மாறி இருக்கோன்றதுக்காக ஒரு உதாரணம். காந்திகிட்ட இருந்து எவ்வளோ தூரம் நம்ம வெளியே வந்துட்டோன்றதுக்கு ஒரு உதாரணம். அவர் சொல்கிறாரு, சார் அந்த வீட்டில் தங்கணும்னா இந்த 5 ஸ்டார் ஹோட்டலை விட 5 மடங்கு வாடகை கொடுக்கணும் சார். அது ஹோட்டலாக இருக்கு. இப்போ அந்த ஹோட்டலில் தங்கணும் அப்படின்னு சொன்னால் 5 ஸ்டார் ஹோட்டலை விட 5 மடங்கு ஜாஸ்தியாக தங்கணும் கொடுக்கணுமா? அங்கே எதுக்காக கட்டின வீடு? நம்ம எளிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கட்டின வீடு. நமக்கு எப்போதுமே அது ஒரு பழக்கம் வச்சுருக்கோம், எதையும் அவ்வளோ சாதாரணமாக விட்டுற மாட்டோம். மாண்டிசரி அம்மையார் இருக்காங்க. மாண்டிசரி அம்மையார் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறார், மாண்டிசரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். யாருக்காக? லண்டனில் இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய சேரிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக. அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் வச்சு எவ்வளவு எளிமையாக கல்வியை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறார், மாண்டிசரி ஸ்கூல். இப்போ மாண்டிசரி ஸ்கூலில் ஃபீஸ் எவ்வளவு? இருக்கிறதுலே காஸ்ட்லி மாண்டிசரி ஸ்கூலில் தான். இயற்கை உணவுன்னு சொல்கிறோம், அதில் உரம் போடுறாங்களா, பூச்சி மருந்து அடிக்கிறாங்களா, இயற்கையிலேயே அதை விளைய வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பூச்சி மருந்து அடிக்கணும், அதை பராமரிக்கணும், அதுக்கு உரம் போடணும், களை எடுக்கணும், எல்லா வேலையும் அவன் செய்யணும். இதில் ஒன்றும் கிடையாது. எது விலை கூட? எது எது எளிமையாக இருக்கணுமோ அது எல்லாத்தையும் நம்ம காஸ்ட்லி ஆகிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படி மாற்றி விட்டுடுச்சு. அதனால நமக்கு காந்தியை பார்த்தோன்னா ஒரு மிரட்சி வருது. ஏன் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு எளிமையாக சொல்லிட்டு இருக்காரு, இது நமக்கு ஒத்து வராது. ஒரு காந்தி பற்றி ஒரு புத்தகம் போடுறாரு, ஆடியோ புக் வெளியிடுறாங்க. காந்தியோடைய ஆட்டோபயோகிராஃபியை ஆடியோ புக்கில் வெளியிடுறாங்க. அந்த வெளியீட்டு விழா நான் போயிருந்தேன், நான் தான் அந்த புத்தகத்தை வெளியிடுறேன், அந்த ஆடியோ புக்கை வெளியிடுறேன். அந்த வெளியிட்ட உடனே அவர்கிட்ட நான் போய் பேசிட்டு இருந்தேன்.
அப்போ அந்த புத்தகத்தோட விலை வந்து 250 ரூபா. ஆட்டோபயோகிராஃபியோட ஆடியோ புக்கோட விலை 250 ரூபா. அப்போ நான் சொல்கிறது அநேகமாக 90களில் நான் சொல்கிறேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இது ஒரு அற்புதமான ஒரு முயற்சி, காந்தியோடைய ஆட்டோபயோகிராஃபியை போட்டிருக்கீங்க, அது எல்லாருக்குமே போய் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விலையை குறைச்சி போட்டிருக்கலாமே. ஒரு சிடி வந்து அப்போ 20 ரூபா, நீங்கள் ஒரு 10 ரூபா 30 ரூபா கூட வச்சாலும் ஒரு 50 ரூபான்னு போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் சிரித்தார். சிரிச்சுட்டு எங்களுடைய ஆடியன்ஸ், எங்களுடைய கஸ்டமர் எல்லாரும் 250 ரூபாய்க்கு கீழே வச்சா வாங்க மாட்டாங்க. என்ன பண்றது? அப்ப நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு? என்னுடைய நண்பர் தான், அவர் ஒரு ஹோட்டல் நடத்துறாரு. அவர்கிட்ட கேட்டேன், இப்படி உங்களுடைய ஒரு பொருளுக்கு, ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், இந்த பொருளுக்கு இவ்வளவு விலை வச்சிருக்கீங்களே, அவ்வளோ வைக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அப்பதான் சில ரேஞ்சில் இருக்கிற மக்கள் வரமாட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயங்கள். வியாபாரம் அப்படின்றது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். எல்லாத்தையுமே எளிமையாக கொடுக்கணும் அப்படின்னு வாழ்ந்த ஒரு காந்திக்கு இப்போ அந்த ஜோஹானஸ்பர்க்ல இருக்கிற ஹோட்டலில் தங்கணும்னா 5 மடங்கு அப்படின்னு சொன்னால் எங்கே போகிறது? அதனால் அந்த இடத்த மாத்திரம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த அவருக்கு எழுதின கடிதங்கள், அதில் அவர் எழுதுகிறாரு, காந்தி அவருக்கு எழுதுகிறார், கெலன்பாக்கு எழுதுகிறாரு, டியர் லோயர் ஹவுஸ். கெலன்பாக் போடல, டியர் லோயர் ஹவுஸ். கையெழுத்து எப்படி போடுறாரு? டியர் அப்பர் ஹவுஸ். அவரோட கடிதங்களில் பூரா டியர் லோயர் ஹவுஸ், டியர் அப்பர் ஹவுஸ். ஒன்றுமே புரியல, எப்படி இது, எதுக்கு இந்த டியர் லோயர் ஹவுஸும் அப்பர் ஹவுஸும் இவர் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஜோஹானஸ்பர்க் போன உடனே அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த வீடெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி தான் எனக்கு அதில் புரிஞ்சது, அந்த பகுதியில் கீழே ஒரு படி மாதிரி வச்சுருக்காங்க போட்டு, நம்ம ஊரில் பரன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு பரன் இருக்கு. அந்த பரனில் காந்திக்கு பெட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவர் அங்கே படுக்கிறது அப்பர் ஹவுஸு, இவர் கீழே படுக்கிறதுனால இவர் லோயர் ஹவுஸ். எவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டார். டியர் அப்பர் ஹவுஸ், டியர் லோயர் ஹவுஸ். ரொம்ப சிம்பிளான ஆள். நான் எங்கள் அப்பாவுக்கு தந்தி வந்து அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்பா காந்தியோட தந்தி கொடுக்குறதுன்றது ரொம்ப, அப்போ அந்த காலத்தில் தந்தி ரொம்ப காஸ்ட்லி அது. ஆனால் காந்தி தந்தி கொடுக்குறத பார்த்தோம்னா பக்கம் பக்கமாக கொடுத்துருக்காரு. கடிதம் எழுதியிருக்கலாம், ஆனால் தந்தியை போய் பக்கம் பக்கமாக கொடுக்குறாரு. ஏன் ஒரு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னும் போது அவர் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு, நாம் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிடுறோம், அதில் எந்த விதமான குறைபாடுகளும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவு காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பக்கம் பக்கமாக தந்தி கொடுத்துருக்காரு. நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு தந்தி கொடுத்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு தந்தி கொடுக்கணும். ஏன்னா அப்பா திருநெல்வேலியில் இருந்தார், நான் வந்து மதுரையில் இருந்தேன். அப்போ அவர் அன்னைக்கு நாளைக்கு போகணும் நான், அதனால் அவருக்கு தந்தி, நான் போகலை, அதனால் நாளைக்கு வர்றேன்னு எழுதணும், தந்தி கொடுக்கணும். அதனால் ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னு தந்தி கொடுத்துட்றதுன்னு எழுதிட்டேன். அப்புறம் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு காசு ஆச்சே, நம்மகிட்ட தான் காசு இருக்காது. அப்போ எப்படிடா சிக்கிரமாக பண்ணும்போது நான் தானே தந்தி கொடுக்குறேன், அதனால் ஐ வேணுமா அப்படின்ட்டு வில் கம் டுமாரோ அப்படின்னு போட்டேன். அப்புறமேல் பார்த்தேன், அதான் டுமாரோ தான் இருக்குல்ல, எதுக்கு டென்ஸை போடணும்னு சொல்லி வில்லையும் எடுத்துட்டேன், கம் டுமாரோன்னு அடிச்சிட்டேன். அடுத்த நாள் நான் அங்கே போயிட்டேன். நான் இல்லை, அவர் இருந்தார், இப்படி பார்த்தாரு, என்னைய பார்த்தாரு. அவர் கேட்டார், நான் சொன்னேன் தந்தி கொடுத்தனே பார்த்தீங்களான்னு கேட்டேன். நீங்கள் கொடுத்ததுனால தான்டா நான் புறப்பட்டு வரலன்னாரு. ஓ இங்கிலீஷ் எனக்கு தெரியும், அதனால தான் நான் புறப்பட்டு வரல அப்படின்ட்டு அங்கே இருந்தேன். நாம் இவ்வளவு சிக்கனம் பண்ணுறோம், இந்த காந்தி பக்கம் பக்கமாக தண்டி அடிக்கிறார்.
இந்த அடுத்து கடிதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள். அவரு அந்த கடிதத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் நடவடிக்கைகளுக்காக பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனா அதிகபட்சமா எழுதின கடிதங்கள்ல அவருடைய உறவுகளை தெரிவிக்கிறது மாதிரியான கடிதங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாத்துட்டையும் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு எழுதுறாரு, ஜி.ஏ. நடேசனுக்கு எழுதுறாரு, டியர் ஃப்ரெண்ட் ஜி.ஏ. நடேசன், எல்லாத்தையும் போட்டுறாரு, இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னு அபிஷியலாக எழுதிட்டு, நான் வரும்போது உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, உங்களோட குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்களே அவங்களோட படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு, பேரோட எழுதுறாரு. எல்லாத்துக்கும் அந்த பேரோட எழுதி அவங்களுடைய உறவுகளை வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கடிதத்தை எழுதிட்டு அதில் எழுதுறாரு, ஜி.ஏ. நடேசனுக்கு எழுதுறாரு, முடிந்தால் உங்களுடைய அம்மாவே எனக்கு கடிதம் எழுதி சொல்லுங்கள். அப்படி ஒரு உறவை அடுத்த எக்ஸ்டென்ஷனுக்கு கொண்டு போறாரு. அதோட நிறுத்திக்கிறது இல்லை. சரி, ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதோட முடிஞ்சிடும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் இருந்து கடிதத்தை எதிர்பார்க்கிறாரு. அந்த கடிதங்கள் எழுதும் போது தான் உறவுகள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறார். இவரும் கடிதங்கள் எழுதுறாரு, அவங்களையும் கடிதங்கள் எழுத வைக்கிறார். தமிழ்ல எழுதியிருக்கிறார் கடிதம், ஹிந்தியில் எழுதியிருக்கிறார், குஜராத்தியில் எழுதியிருக்கிறார், இங்கிலீஷில் எழுதியிருக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் கற்றுக்கிட்டே இருந்தார். அந்த கடைசி மூச்சு வரைக்கும் கற்றுக்கிட்டு இருந்த ஒரு தலைவன்னா அது காந்தியாக தான் இருக்கும். கடைசியில் அவர் கற்றுக்கிட்டது என்னன்னா பெங்காலி மொழி. பெங்காலி மொழியை தினமும் உட்கார்ந்து அபா காந்தி கிட்ட கற்றுக்கிட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறார். எல்லா மொழியிலையும் கையெழுத்து போட கற்றுக்கிறார். அவங்களுக்கு எழுதும் போது அதை சிறப்பாக சொல்றாரு. தமிழர்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு, தமிழ் பேசுவார், அப்ப சொல்றாரு, எனக்கு முறுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. ஏன்னா தென்னாப்பிரிக்காவில் தமிழர்கள் நிறைய எனக்கு முறுக்கு கொடுப்பாங்க, அதனால எனக்கு ரொம்ப முறுக்கு பிடிக்கும் அப்படின்றார். கடிதங்கள் எழுதும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதுறார். அவருக்கு பட்ட விஷயங்கள், அவர் பார்த்த விஷயங்கள், அதெல்லாத்தையும் அவர் எழுதணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் எழுதுறாரு. இங்கிருந்து போகும்போது கப்பலில் போறாரு, கப்பலில் போகும்போது அந்த பயணம் எப்படி இருந்துச்சு, அந்த பயணத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன, அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாத்தையும் வர்ணித்து எழுதுறார். ஒரு கடிதத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த இடத்துக்கே உங்களை கொண்டு போய் சேர்க்கணும்ல. அந்த படிக்கிறவர் நான் போனேன், காலையில் சாப்பிட்டேன், வந்தேன்னு எழுதாம அந்த இட்லி எப்படி இருந்துச்சு அப்படின்னு விவரித்து எழுதுனா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு இட்லி சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். அது மாதிரி அவர் அந்த கப்பல் பயணத்தையும் அதில் அவர் பயணம் செய்கிற விஷயங்களையும் அவர் அழகுற நண்பர்களுக்கு கடிதம் எழுதுறார். இப்போ காந்தியுடைய வரலாறை நாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஒரு வகையில் அப்படின்னு சொன்னால், அவர் மற்றவங்களுக்கு எழுதின கடிதங்களை பூராத்தையும் தொகுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு பூராமே வரும். யார் யார் சந்திச்சாங்க, என்ன பேசினாங்க, எல்லா விஷயங்களையும் எல்லாத்துக்கிட்டையுமே பகிர்ந்துக்கிறார். அப்படி ஒரு ஒரு ஒளிவற்ற ஒரு வாழ்க்கை, டிரான்ஸ்பரன்சின்னு சொல்றாங்களே, எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமான்றதை ரொம்ப ஆச்சரியம். அவரை பத்தி சொல்றாரு லூயி ஃபிஷர், ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அவர் கூட நீங்க உட்கார்ந்து பேசும்போது அவரோட மன ஓட்டத்தோடையே நீங்களும் தொடர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே போயிட்டே இருக்கலாம், அவர் கூடயே போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா அவரோட தாட் ப்ராசஸ் இருக்கும். அதில் அப்படியே நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அடுத்து எங்க போறாருன்றது உங்களால் சொல்ல, அவர் கூட ஃபாலோ பண்ணலாம், அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாமே ஒழிய ரைட் அவர் இங்கே தான் போவாருன்னு நினச்சிங்கன்னா தோற்று போயிடுவீங்க, அவர் வேற எங்கேயாச்சும் போயிடுவார். அப்படி எல்லாத்தையுமே இணைச்சு கொண்டு போய் அந்த கடிதங்கள் ஒரு உறவை புதுப்பிக்கிறது மாதிரியான கடிதங்களாக அது இருக்கு. அவர் பத்திரிகையெல்லாம் நடத்தியிருக்கிறாரு. இந்த கடிதங்கள் எல்லாம் வர்ற கடிதங்கள்ல அவரை பாராட்டி பல கடிதங்கள் வரும், திட்டி நிறைய கடிதங்கள் வரும். நீ என்ன பண்ற, நீ செய்தது தப்பு அப்படின்னு கடுமையா விமர்சிக்கக்கூடிய கடிதங்கள் நிறைய வரும். இவர் காந்தி அந்த கடிதத்தை தான் எடுத்து முதல் பக்கத்தில் போடுறாரு. இப்படி எனக்கு வாசகர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க, நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த திட்டி எழுதின வாசகருக்கு பதில் எழுதலாம். ஆனா இவர் என்ன செய்றாரு, அதை பொதுமைப்படுத்தி அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறாரு. ஏன்னா இது மாதிரியான சந்தேகங்கள் யாரோட மனதில எல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அது பதிலா அமையணும் அப்படின்றதுக்காக அந்த கடிதங்களை பூராத்தி அவர் பயன்படுத்துறார். அவர் எழுதுறாரு, அவருடைய பிரஸை ஒருத்தர் பார்த்துக்கிறாரு. திருவெற்றியூர்ன்றதுனால நான் சொல்றேன், வியாபார இடம் ஸ்தாபனம்ன்றதுனால அவர் சொல்றாரு, ஒரு அச்சுக்கூடம் அது இருக்கு, அவர் வச்சிருக்காரு. அந்த அச்சுக்கூடத்துக்கு ஒரு ஒர்க்கு வருது, டிரான்ஸ்லேஷன் ஒர்க் வருது. அதை ஒர்க் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அச்சடிக்கணும், 1000 காப்பி போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வருது. அவர் காந்தி அவருக்கு கடிதம் எழுதுறாரு. நீ அதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வரிசையாக கொடுத்துறாரு. கொடுத்துட்டு நீ அதை அதில் டிரான்ஸ்லேஷனுக்கான செலவை போடாத. ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான செலவையும் போட்டீங்கன்னா அதோட காஸ்ட் கூடிடும். அப்புறம் ஒருவேளை அவங்க அடிக்காமல் போனாலும் போகலாம். அதனால் டிரான்ஸ்லேஷனை நான் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரீயாக, அதனால் அதுக்கான சார்ஜை போடாத. ரெண்டாவது, இத்தனை காப்பி அடித்தா எவ்வளவு ஆகும் அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்க. ஏன்னா அடித்து முடிச்சுட்டு நீ விலையை சொல்லும் போது அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. எப்படி ஒரு வியாபாரியாக இருந்திருக்காரு. எவ்வளவு நம்ம எல்லாரும் நினைக்கிறது அன்போட எழுதுறாரு கடிதம், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப தெளிவான கடிதங்கள் அதில் இருக்கு. காந்தியோட கடிதங்கள் மீராபென்னுக்கு எழுதுறாரு. சில விஷயங்களை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு மீராபென்னோட கடிதத்தை மாத்திரம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பயந்தே போயிடுவோம். ஏன்னா ஒரு காதல் கடிதம் எப்படி எழுதுவாங்களோ அது மாதிரி இருக்கும். அது காதல் இல்லை, அது அன்போட அடுத்த மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. அப்படியே அது உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியலை, எனக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது, எனக்கு அது வயிற்று போக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னலாம் அவங்களோட கடிதம் எழுதுறாரு. அதை அவர் கன்சோல் பண்ணுறாரு. உனக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், முதல்ல இருந்து வந்திருக்க, உனக்கு அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோன்ட்டு ஆறுதல் சொல்லி அவங்கள ஒரு நிலைப்படுத்துகிறார். அவருடைய கடிதங்களில் ஆட்சிப்படுத்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பணியை செய்யும். பல சிக்கல்கள் பல குழப்பங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு, தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு ஜவஹர்லால் நேருவுக்கு எழுதிய கடிதங்கள் மிகப்பெரிய நீண்ட கடித போக்குவரத்து ஜவஹர்லால் நேருவுக்கும் காந்திக்கும் இருக்கு. அப்ப ஒரு கட்டத்தில் காந்தி அவருக்கு சொல்றாரு, இந்த கடிதங்களை எல்லாத்தையும் நான் வெளியிடலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அவர் ஜவஹர்லால் நேரு பயந்துறாரு. அவரு இப்போ வெளியிட்டாதீங்க, தயவு செய்து கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வெளியிடுங்க அப்படின்னு சொல்றாரு. காந்திக்கு எந்த விதமான பயமும் இல்லை. ஆனால் காந்திக்கு வந்த கடிதங்கள்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரகசியத்தை, அதே சமயத்தில் மற்றவர்களுடைய ரகசியத்தை பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்திருக்க. இன்றைக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், காந்தியால காப்பாற்றப்பட்ட ரகசியங்களை நாங்கள் ஆராய்ச்சி அப்படின்ற பேரில் போட்டு உடைச்சிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கடிதத்தில் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? மிஸ்டர் ஆர் கேம் டு மீ. மிஸ்டர் ஆர், ஆர் யாரு தெரியாது. ஆனால் அவர் சொன்ன புறாத்தையும் அவர் சொல்லியிருக்காரு, இப்படி எல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணணும், அவருக்கும் ஆருக்கும் ஜிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு. ஆறு யாருன்னு தெரியாது, ஜி ஆருன்னு தெரியாது. சில விஷயங்கள் ரொம்ப பர்சனலான விஷயங்கள் எழுதுறாரு. அந்த பர்சனலான விஷயங்கள்லையும் இனிஷியல் மாத்திரம் போட்டிருக்காரு. அந்த இனிஷியல் யாரு அப்படின்றத இதுவரைக்கும் நாங்களும் யாருக்குமே சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த பர்சனலான விஷயத்தை அவர் எப்படி பாதுகாத்தாரோ அதே மாதிரி நாமளும் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால காந்தியுடைய கடிதங்கள் அப்படின்றது எத்தனையோ பேருக்கு எழுதின கடிதங்கள் புத்தகமாக வந்திருக்கு. காந்தியுடைய கடிதங்களே மிகப்பெரிய தொகுப்புகளாக வந்திருக்கு. அந்த தொகுப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். 7-10 வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. சிறப்பு செய்யும் நேரம். கொஞ்சம் பெருசாக காந்தியின் கடிதங்கள் என்ற தலைப்பில் இன்றைய சிறப்பு பேச்சாளர்கள் பேசியுள்ளார்கள். இந்த நிகழ்வு தொடங்கியதிலிருந்து
அனைவருக்கும் ஒரு காந்திய தாயத்து கட்டப்பட்டது. அது குழந்தைகள் முதல் குழந்தைகள் பேச்சு முதல் பாடல் வரை எல்லாமே காந்திய சிந்தனைகளாக இருக்கு. காந்திய சிந்தனைகளும் தான் பற்றி எழுதப்பட்ட கடிதங்கள் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஐயா இந்த தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை சொல்றதுக்கு முன்னாடி வரவேற்புரை நிகழ்த்திய சுப்பிரமணிய அவர்கள் சொன்னாங்க, நம்ம பெரும்பாலும் நிகழ்ச்சி 5 மணிக்கு ஆரம்பிச்சா பெரும்பாலும் 5:30 ஆகுது, தாமதமாக வருது அப்படிங்கிறத சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தினமணியில் ஒரு கட்டுரை வந்து காந்தியை பற்றிய கட்டுரை. அதில் காந்தியை பற்றி என்ன சொல்றது, நேரம் தாமதத்தை பற்றி காந்தி ஒரு செய்தி சொல்வார். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு நிகழ்வுக்கு தாமதமாக போடுங்கிறது அடுத்தவுடன் நேரத்தை நம்ம திருடுவதற்கு சமம் என்று சொல்லியிருக்கார். இன்றைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த தினமணியில அந்த காந்தியோட சிந்தனையை பற்றிய ஒரு கடிதத்தை தினமணியில் எழுதியிருக்கார். அதுல சொல்வார், சிபி இன்றைய குடியரசு துணைத் தலைவர் காந்தி நேரத்தை எந்த அளவுக்கு பாதுகாத்தார் அப்படிங்கிறது செய்தி தினமணியில் எழுதியிருக்காரு. அந்த வகையில் ஆரம்பித்த இந்த நிகழ்வு அடுத்ததாக நம்ம மதியழகன் சார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு எழுத்தாளரை அறிமுகப்படுத்துவார். ஆனா எழுத்தாளரை அறிமுகப்படுத்துவதை விட ஒரு செயல் வடிவம் தந்த ஒரு பெரிய சமூக ஆர்வலர் காந்திய சிந்தனையாளரை நமக்கு அறிமுகப்படுத்துற விதமும் ஒரு எழுத்தாளரை அறிமுகப்படுத்துறதுக்கு அதிகமாகவே இருந்தது. அந்த வகையில மதியழகன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்களும் தொடர்ந்து காந்தியை பற்றி நிறைய செய்திகள் இந்த நிகழ்வு மட்டும் இல்லாம அங்கங்க வாய்ப்பு கிடைக்கும் போது காந்தியை பற்றி பெருமையா பேசுவாங்க. இன்னைக்கு நேரம் இல்லாதனால காந்திய செய்தி நம்ம வாசகர் வட்ட தலைவர்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டாங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னாக்கா 1897 அலெக்சாண்டர் தாராவுக்கும் நடந்த செய்தியை திருவருட்டை கிளை நூல்கள் 97வது நிகழ்வு பேசுறாங்க. அது 1897. இன்றைய நிகழ்வு 97வது நிகழ்வு வாசகர் வட்டத்துக்கு. அந்த நிகழ்வு சொல்றாங்கன்னாக்கா, அந்த கடிதங்கள் எந்த அளவுக்கு நமக்கு போற்றப்பட்டிருக்குது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இந்த செய்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. 2வது ஐயா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய செய்தி புதிய செய்திகள் எனக்கு இருந்தது. மகாத்மா காந்தி நம்ம சொல்றோம், மகாத்மாவை இன்னொருத்தர் மகாத்மான்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அடுத்தவங்களை ஒருத்தர் புகழ்றது பெரிய விஷயமா இருக்காது. ஆனா ஒரு பெரிய மனிதர் இன்னொருத்தர் புகழ்ந்து பேசுகிறார், தனக்கு கிடைத்த அடையாளத்தை இன்னொருத்தருக்கு வழங்கியிருக்காருனாக்கா பெரிய சிந்தனையாளர்களால் மட்டும்தான் அந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். காந்தி அந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க எழுதும்போது அவங்க அங்க இருக்கிற மாதிரி ஒரு பயணமா இருக்கட்டும், ஒரு வெளியூரா இருக்கட்டும், அவங்க அங்க இருக்கிற மாதிரியே இந்த கடிதத்தை நமக்கு உணர்வு ஊட்டும் அப்படிங்கிற மாதிரி ஐயா பேசும்போது சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேசிட்டு இருக்கும்போது புதுதில்லியில இருக்கிற காந்திய மியூசியத்தில் இருக்கிற மாதிரியான நிகழ்ச்சி எங்களுக்கு வருது. அந்த வகையில நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடிதங்களை தொடர்ச்சியா கடிதம் சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு ஆங்கிலேய காலகட்டத்தில் தபால் துறை இயங்கி இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தபால் துறை வார வாரம் குறைக்கு தீர்ப்பு நாள் போடுறாங்க. பயங்கர பிரச்சனை நடக்கும். நான் ஒரு 2 கூட்டத்துக்கு போயிருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா எங்க ஊருக்கு போட்ட கடிதம் போகல, எங்க ஊர்ல இருந்து கடிதம் வரல, பார்சல் அனுப்பின போகல அப்படிங்கிறது நிறைய கம்ப்ளைண்ட்கள் வரும். அதுக்கு அந்த அஞ்சல் துறை அதிகாரிகளை ஏதோ சால் சாப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனா காந்தியர் கடிதமே இவ்வளவு கடிதம் வந்திருக்குனாக்கா ஆங்கிலேயர் காலத்துல தபால் துறை எவ்வளவு சிறப்பா செயல்பட்டுங்கிறதுக்கு இந்த காந்திய கடிதங்கள் ஒரு ஆவணமாவே இருக்கு. அந்த வகையில அந்த தபால் துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு. எங்கிட்ட காந்திக்கு வந்த கடிதங்களுடைய இதெல்லாம் இருக்கு. அதுல மகாத்மா காந்தி இந்தியா அவ்வளவுதான் அட்ரஸ். மகாத்மா காந்தி இந்தியா போய் சேர்ந்துருச்சு. சரி, இந்தியாவில் கரெக்ட். 100 லெட்டர் மகாத்மா காந்தி லண்டன், அதுவும் போய் சேர்ந்துச்சு. 100 வெறும் மகாத்மா காந்தி
வேற ஒரு அட்ரஸும் இல்ல, அதுவும் போய் சேர்ந்துச்சு. இன்னொரு கடிதத்துல காந்தி படம் மந்திரம் போட்டுருக்கு, அது போய் சேர்ந்துச்சு. இதை மந்திரம் தனியா ஒரு எக்ஸிபிட் இது மாதிரி வச்சிருக்கோம், எக்ஸிபிட்டா வச்சிருக்கோம். காந்திக்கு எப்படி அட்ரஸ் பண்ணிருக்காங்க, அது எப்படி போய் கிடைச்சிருக்கு. அவர் சொன்ன மாதிரி தபால் துறை மிக சிறப்பாக இன்னொரு காரணம், அதுல சேவாகிராம் ஆசிரமம் இருக்காங்க, அந்த ஆசிரமத்துக்கு எதிர்த்தாப்புலயே போஸ்ட் ஆபீஸே திறந்துட்டாங்க. இன்னொரு கூடுதல் தகவலை ஐயா நமக்கு சொல்லியிருக்காங்க, அதற்கு நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கும்போது மதியரசு அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, ஐயா ராணுவத்தில் சேர்வதற்கு ரொம்ப பிரியப்பட்டு அதுக்கான உழைப்பை போட்டாங்க அப்படின்னு. ஒரு நேதாஜி விரும்பிய ஒரு ராணுவத்தில் இருந்தவர் அகிம்சையை விரும்புகிற காந்தியத்திற்கு மாறி இருக்காருனாக்க காந்தி அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம இந்த வகையில தெரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு தியாகராஜ நகரில் தக்கர் பாபா அமைப்பிலிருந்து வந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்ட் ஆண்டனி ஸ்கூல்ல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க பிள்ளைங்க, ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாசக வட்டங்கள் தொடர்ந்து இந்த நடத்துகின்ற நிகழ்வுக்கு நீங்க எல்லோரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தேநீர் வழங்கிய ஜீவியார் ஐயா குழுமத்திற்கும் நூலக பணியாளர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தேசிய கீதம் தக்கர் பாபா அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. கொஞ்சம் பின்னாடி வந்துடலாம் சார்.